வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதி 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும் புதன் வந்து சனியுடைய சார்ந்தது. வியாபார ரீதியாக நிறைய அலைச்சல்களும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைபாடுகளோ கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் அலையிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமான நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே லாபமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ராவல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ எல்லாமே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு இடத்துலேருந்து, அதாவது என்னது, ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாகவோ இல்லை இளைய சகோதர சார்ந்த விஷயங்களுக்காகவோ நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக வந்து நிறைய வந்து ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் வந்து உச்சமாக இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அளவில் வந்து நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது வந்து குழந்தைகளை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து குரு சுக்கிரன் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பெண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன ஒரு அவஸ்தைகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உடலில் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணுறதுலாம் ரொம்ப அவசியம். 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்க குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, ஒய்ஃப்காகவோ நம்ம லைஃப் பார்ட்னருக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒரு சுப செலவுகளாகவும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதை நம்ம மாற்றிக்க வேண்டியதான். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளுக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் சின்ன விஷயங்கள், அப்பாவுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய போய் அதனால் சின்ன அவமானங்களை ஏற்படுறதுக்கான எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய ஒரு எமோஷனாக அங்கங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கண்டிப்பாக விடும். நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ நண்பர்களோட உல்லாச பயணங்கள் போகிறது, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல லாபங்கள், பெரிய லாபங்களும் உங்களை தேடி வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பொது பலங்களில் இனிமேல் பார்க்குறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த வந்து பலன் பண்ணும்போது சூரியன் வந்து 3ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து சிறப்பான முன்னேற்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவருக்கான நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 6ஆம் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதோ நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாகுது ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், அவர் வந்து இப்போ 10ல் இருக்கார். ஸோ 10லேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வது நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லைனா வாழ்க்கை துணைக்கு ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து அதுவும் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு தொழில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு சின்னதாக என்னவோ ஏதோன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் நல்ல சுபமாக மாறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 4ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் வந்து உச்சமாக இருக்கார். அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ்ங்களை நோட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாலே ரொம்ப சிறப்பு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை, அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9, 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள், ஸோ குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ வச்சு ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்மந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் போது, மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12ல் வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12ல் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏரியா, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம என்னன்னா இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.